அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தமிழ் நிலா யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது. கதையோடு நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு கதை, அதோட உங்க கூட நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னு கேட்குறீங்களா? இது நான் சமீபத்தில் சந்தித்த ஒருத்தர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்ட வீடியோ இது. என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு பேரண்ட்டை நான் சந்தித்தேன். தன்னோட குழந்தையோட அட்மிஷனுக்காக ஒரு தனியார் பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க. ரொம்ப சோகமா இருந்தாங்க. எதனால அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் தனியார் பள்ளியில் காசு கொடுத்து செலவு பண்ணி படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுக்காக நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு அரசு பள்ளியில் எல்லாமே இலவசமாக கொடுத்து நாங்கள் சொல்லித்தரோம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் எங்ககிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னோடய குழந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை. தனியார் பள்ளியில் படித்தா அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தனியார் பள்ளியில் கட்டடங்கள் பெரிய அளவில் இருக்குது, நல்ல ஆங்கில மீடியம் இருக்குது, அதனால நான் எனக்கு அங்கே படிக்க வைக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வெள்ளலூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வாங்க, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயத்த இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன். பாருங்க. அன்பு பெற்றோர்களே, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அரசு பள்ளி அப்படிங்கிறது வறுமையின் அடையாளம் இல்லை, அது பெருமையின் சின்னம். இது நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது. அதை நீங்கள் உணர்ந்து உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்துங்க. எங்களுடைய மாணவர்கள் பாருங்க, அவங்களுக்குரிய படைப்பாற்றலை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன வகையில் அவங்கள செயல்படுத்த முடியுமோ அந்த வகையில் எங்கள் பள்ளியில் நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய மாணவர்கள் செஞ்சது. நல்லா இருக்குல்ல? பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் எதிர்பார்ப்பீங்க. அது எங்களுக்கும் தெரியும். அதனால் பெண் குழந்தைகளுக்கு தனியாக ஆலோசனைகள் பெண்ணாசிரியர்களை கொண்டு நாங்கள் கொடுக்குறோம். இது என்ன தெரியுமா? மாணவ மாணவிகள் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. இது எங்களுடைய மாணவர்களினுடைய தனித்திறமைக்கான எடுத்துக்காட்டு. பேச்சு, பாட்டு, ஓவியம், அறிவியல் பொருள்னு எல்லாத்துலேயும் எங்களுடைய மாணவர்கள் முதல் இடத்துல இருப்பாங்க. இது பரிசு வாங்கினது. மாவட்ட அளவில், மாநில அளவில்னு நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறாங்க. வெள்ளலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மிளிரும் பள்ளி. ஒளியினால் மட்டும் இல்லை, கல்வியிலையும் தான். கட்டிடம் இல்லை அப்படின்னு நீங்கள் தனியார் பள்ளி தேடி போகாதீங்க. எங்களுடைய பள்ளியில் தேவையான அளவுக்கு வகுப்பறைகள் இருக்குது. பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், அதுக்கப்புறம் எல்என்டி, நிறைய அமைப்புகள், வாக்ரோ, இப்படி எவ்வளவு அமைப்புகள் தெரியுமா? அது மட்டும் இல்லைங்க, தனி நபர்கள் கூட எங்களுடைய பள்ளிக்கு அவங்களுடைய நன்கொடைகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய கட்டிடங்கள் உருவாகியிருக்கு. ரவுண்ட் டேபிள் அமைப்பு, இது எல்லாமே எங்களுடைய பள்ளியோட தொடர்ந்து இணைஞ்சு மாணவர்களுடைய நலனுக்காக ஒவ்வொரு நாளும் நிறைய நல்ல நல்ல முயற்சிகளை எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இதை பார்வையிடுறதுக்கு அதிகாரிகள் வந்து எங்களுடைய பணியை மேற்பார்வை செய்யவும் செய்வாங்க. கட்டிடம் இருக்குது, கழிப்பறை வசதி இருக்குது, விளையாட்டு, இசை, தையல், ஓவியம், இப்படி எல்லாமே. இது மட்டும் இல்லைங்க, கல்வி உதவித்தொகையும் இருக்குது. கொஞ்சம் மாணவர்கள் படிப்பில் பின்தங்கியிருந்தால் அவர்களுக்கு தனி கவனம் கொடுத்து நாங்கள் படிக்க வைக்கிறோம். கம்ப்யூட்டர் இருக்குது, லேப் இருக்குது, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயும் உங்கள் குழந்தைக படிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் படிக்க வைக்கலாம். எங்கள் ஸ்கூலில் படித்த நிறைய பேர் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப கொஞ்சம். நீங்கள் உங்கள் குழந்தைகளை நம்பி சேருங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலோட பெருமையை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. அட்மிஷன் நடக்குதுங்க.
5லிருந்து 6 போகிற குழந்தைகள உடனடியாக எங்களுடைய ஸ்கூலில் சேர்த்துங்க. மற்ற வகுப்புக்கும் அட்மிஷன் நடக்குது. உங்கள் கனவை நாங்கள் நிறைவேற்றி தரோம். மறக்காமல் குழந்தைகளை உடனடியாக எங்கள் ஸ்கூலில் சேர்த்துங்க. உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். வாங்க.